ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசகாய் வேர்டுக்கு மீனிங் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதர் ஒரு உலகத்தில் இறந்து இன்னொரு உலகத்தில் மறுபடியும் ரீபார்ன் ஆகுறீங்க, இல்லைனா ஒரு உலகத்தில் உசுரோட இருக்கும் போதே ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொரு உலகத்தில் சமன் பண்ணப்படுறீங்க. ஸோ இன்னைக்கு இந்த இசகாய் அனிமே சஜஷன் சீரிஸில் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட. இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு 5 இசகாய் அனிமேஸை பற்றி சொல்ல போகிறேன். தட் ஆர் வாட் ஹேவிங் யோர் டைம். ஸோ அதனால் கீப் வாட்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் அனிமே என்னதுன்னா த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ. இந்த அனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு உசுரோட இருக்கும் போதே சமன் பண்ணப்பட்டிருப்பாரு. அண்ட் நம்ம ஹீரோவை யாரை வந்து சமன் பண்ணியிருப்பாங்களோ அவங்க நம்ம ஹீரோவை ஆக்சுவலான ஒரு பிரேவ் ஹீரோவா கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஹீரோவான பட்டத்தை கொடுக்க போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை எதிர்த்து அந்த கிங்டம்ல இருக்கவங்க சில பேர் வந்து சதி பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு ஹீரோ பட்டம் கொடுக்காம அந்த கிங்டம் விட்டு வெளியே துரத்திடுவாங்க. ஸோ வெளியே துரத்தினதுக்கு அப்புறம் இந்த ஹீரோ வந்து எப்படி சர்வைவ் பண்றாரு, தனக்கு எப்படி ஒரு டீம் ரெடி பண்றாரு, அண்ட் அந்த டீமை வச்சு எப்படி அந்த உலகத்துல இருக்க மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லனோட சண்டை போடுறாரு இந்த அனிமேயோட ஸ்டோரி லைன். அண்ட் இதுல டோட்டல் 3 சீசன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன், காமெடி, அட்வென்ச்சர், லைட் ஹேர் மாதிரி கேட்டகரியில அனிமேஸ் பிடிக்கும்னா இந்த அனிமே உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன்ஸா இருக்கும். ஸோ ரெண்டாவது அனிமே என்னதுன்னா முஷோகு டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன். இந்த அனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து தன்னோட லைஃப்ல ரொம்பவே லேசி பர்சனா இருப்பாரு. ஒரு ஆவரேஜ் வயசுல இறந்து தன்னோட முதல் உலகத்துல இருந்து ரெண்டாவது உலகத்துல மறுபடியும் ரீபார்ன் ஆயிருப்பாரு. அண்ட் இந்த ரெண்டாவது உலகத்துல ஸ்வார்ட்மேன்ஷிப் அண்ட் மேஜிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். அண்ட் தன்னோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல சிங்கிள் பர்சனா இருந்ததுனால இந்த செகண்ட் லைஃப்ல ரொம்பவே பெரிய காஜியா இருப்பாரு. தன்னோட வீட்டுல இருக்க வேலைக்காரிங்க, தன்னோட சுத்தி இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் காஜோட பார்ப்பாரு. ஸோ இந்த அனிமையோட வந்து என்ன ஸ்டோரி லைன், இந்த அனிமையில இந்த ஹீரோ வந்து எப்படி தன்னோட சின்ன வயசுல பெரிய லைஃப்ல க்ரோ ஆகுறாரு, எப்படி ஸ்ட்ராங் ஆகுறாரு, எப்படி தனக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த மாதிரி தான் ஒரு பேசிக் ஸ்டோரி லைன் தான். பட் உங்களுக்கு ஆக்ஷன், அட்வென்ச்சர், காமெடி, ஹரம் இந்த மாதிரி கேட்டகரியில் அனிமே பிடிக்கும்னா இந்த அனிமே உங்களுக்கு ரொம்பவே பெரிய சஜஷனா இருக்கும். அண்ட் இந்த அனிமேல டோட்டல் 2 சீசன்ஸ் இருக்கு. அண்ட் ஈச் சீசன் வந்து 2 பார்ட்ல டிவைட் பண்ணிக்காங்க. நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். ஸோ மூணாவது அனிமே என்னதுன்னா எமினன்ஸ் இன் ஷேடோ. இந்த அனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய சூப்பர் ஹீரோ ஆனோ, தான் சுத்தி இருக்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், தான் உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒரு பெரிய ட்ரீமோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா வயசு கூட நம்ம கிட்ட சூப்பர் ஹீரோ பவர்ஸ் இல்லை, நம்ம சூப்பர் ஹீரோ ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக்கிட்டு தான் சுத்தி இருக்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா தான் ட்ரெயின் மேல கிவ் அப் பண்ண முடியாம ஒரு நாள் காட்டுல ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா ரோட்டுக்கு ஓடி வந்துருவாரு. அந்த நேரத்துல ஒரு ட்ரக்கை இவரை அடிச்சு தூக்கி டேரக்டா இசகாய் பண்ணிடும். அண்ட் முதல் உலகத்துல இறந்ததுக்கு அப்புறம் செகண்ட் உலகத்துல பிறந்து பார்த்தா தாங்கிட்ட செம்மையான மேஜிக்கல் பவர்ஸ்லாம் இருக்கும். அதனால நம்ம இந்த உலகத்தையே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா பர்சனா மாறலாமேன்னு நினைச்சிட்டு எப்படி சின்ன வயசுல இருந்தே க்ரோ பண்ணி ஸ்ட்ராங்கஸ்டா பர்சன் ஆகுறாரு, ரொம்ப பவர்ஃபுல் பர்சனா ஆகுறாரு, தனக்குன்னு எப்படி ஒரு டீமை ரெடி பண்றாரு, அந்த உலகத்துல இருக்க எப்படி ஸ்ட்ராங்கஸ்டான வில்லனை தோக்கடிக்கிறாருன்னு அந்த அனிமேயோட ஸ்டோரி லைனு. அண்ட் உங்களுக்கு ஹரம், ஆக்ஷன், அட்வென்ச்சர், காமெடி, ட்ராமா இந்த மாதிரி அனிமே ரொம்ப பிடிக்கும். இந்த அனிமே உங்களுக்கு ஒன் ஆஃப் பெஸ்ட் சஜஷன்ஸா இருக்கும். அண்ட் இந்த அனிமேல டோட்டல் 2 சீசன்ஸ் இருக்கு. ஸோ தாராளமா இந்த அனிமே செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நாலாவது அனிமே என்னதுன்னா த ராங் வே டு யூஸ் த ஹீலிங் மேஜிக். இந்த அனிமேயோட ஸ்டோரியில என்னதுன்னா, நம்ம ஹீரோ தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சடனா அவங்க உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டுருவாங்க. அண்ட் இவங்களை யார் சமன் பண்ணிருப்பாங்களோ, நீங்க 3 பேர் தான் எங்க உலகத்தை இந்த பிரச்சனைல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு டேரக்டா அவங்க தலையில கையெழுத்துருவாங்க. இவங்களும் சரி நாங்க உதவி பண்றோம், வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட என்ன பவர்ஸ் இருக்குன்னு செக் அவுட் பண்ணி இருக்கும்போது தான் தெரிய வருது நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே ரேரான ஒரு ஹீலிங் மேஜிக் பவர் இருக்கும். அண்ட் இந்த ஹீலிங் மேஜிக் அந்த உலகத்துல ரொம்பவே ரேரான பர்சன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இது ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜிக்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஹீலிங் மேஜிக் தெரிஞ்ச ஒரு லேடி வந்து நான் இந்த பையனை பர்சனலா ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் மொத்துன்னு மொத்தி வீக்ல இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா மாத்தி கொண்டு வரும். ஸோ அந்த ஹீரோ வந்து ஒரு பாயிண்ட்ல மீதி 2 ஹீரோங்களையும் சேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அனிமே ஸ்டோரி லைன். ஸோ உங்களுக்கு அனிமேல வந்து ஆக்ஷன், காமெடி, அட்வென்ச்சர், ட்ராமா இந்த மாதிரி கேட்டகரியில் பிடிக்கும். இந்த அனிமே உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன்ஸாக இருக்கும். இந்த அனிமேல இன்ன வரைக்கும் ஒரே ஒரு சீசன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் சீசன் வந்து அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. இந்த அனிமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ 5வது அனிமே என்னதுன்னா அரிஃபுரட்டா ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். இந்த அனிமேல ஸ்டோரி லைன் என்னதுன்னா, நம்ம ஹீரோ உங்க கிளாஸ்மேட்ஸும் சடனாக ஒரு நாள் தான் உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டுருவாங்க. அண்ட் உங்களை யார் சமன் பண்ணியிருப்பாங்களோ நீங்க தான் எங்க உலகத்தை பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வேற வழி இல்லை, வந்துட்டோமே அப்படின்னு சேர்ந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்குவாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்ககிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியல நம்ம ஹீரோ கிட்ட தான் ரொம்பவே வீக்கஸ்டான பவர் இருக்கும். ஏன்னா எங்க பவர் வந்து சண்டை போடுறதுக்கு ஃபைட்டிங்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து சேர்ந்து மட்டமா பார்ப்பாங்க. பட் அதே நேரத்தில் நம்ம கிளாஸ்மேட் நடுவில் ஒரு பொண்ணு இருக்கும், அவங்க நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சீக்கிரட்டா லவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க மட்டும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபைனலாக டஞ்சன் உள்ள சண்டை போட போவாங்க. அந்த நேரம் என்ன ஆகும்னா, கிளாஸ்மேட் நடுவிலே ஒரு வில்லன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடணும், அந்த ஹீரோ இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோ லவ் வந்து நம்மள லவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு தள்ள பிளான் பண்ணி தான் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து தாக்கிடலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ நியர்லி செத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி செத்ததுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வராரு, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக ரிட்டர்ன் வராருன்னு இந்த அனிமேயோட ஸ்டோரி லைன். உங்களுக்கு இந்த அனிமே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த அனிமே எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த அனிமே வந்து 3 சீசன்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஆக்ஷன், ஹரம், காமெடி, ட்ராமா, அட்வென்ச்சர் இந்த மாதிரி கேட்டகரியில் அனிமே பிடிக்கும். இந்த அனிமே உங்களுக்கு சீரியஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம கீப் சப்போர்ட்டிங். அண்ட் காமெண்ட்ல நெக்ஸ்ட் எந்த டாபிக் மேலே நம்ம
வந்து அனிமே சஜஷன் வீடியோஸ் கிரியேட் பண்ணணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.